போன வீடியோல மடத்துக்குளம் தொகுதியை பத்தி பார்த்தோம், ராமநாதபுரம் தொகுதியை பத்தி பார்ப்போம். ராமேஸ்வரம் உள்ளிட்ட புண்ணிய ஸ்தலங்கள் நிறைய இருக்கு இந்த தொகுதியில. அது மட்டும் இல்லாம தொகுதியில முக்கியமா மீனவர்கள் அதிகம் பேர் வசிக்கிறாங்க. மீனவர்கள் தவிர்த்து மீன்வளம் சார்ந்த உபத்தொழிலும் அதே மாதிரி விவசாயம் சார்ந்த உபத்தொழிலும் சிலர் செஞ்சுட்டு வர்றாங்க. கடந்த 2021 தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம். அவர் தொகுதிக்கு என்ன செஞ்சாரு என்ன செய்யல அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். கச்சத்தீவை மீட்போம், மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்போம், அதே மாதிரி மீனவர் குடும்பங்களுக்கு அவங்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டி கொடுப்போம், அதே மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு முறை குறை தீர்ப்பு கூட்டம் நடத்துவோம், சேது கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றுவோம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இலங்கையிலிருந்து இங்க அகதிகளா முகாமில தங்கியிருக்க ஈழத்தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எதையுமே செய்யலங்க எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி லோக்கல்ல உள்ள எதிர்த்தரப்பினர் எம்எல்ஏ மேல குற்றம் சாட்டுறாங்க. இதுக்கு எம்எல்ஏ தரப்புல என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு அவங்க தரப்புல நம்ம பேசின போது, இலங்கை கடற்படையால் பாதிக்கப்படும் மீனவர்களுக்கு வாழ்வாதார தொகையை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கோம், மீன்பிடி தடை காலத்துல மீனவர்களுக்கான நிதி உதவியை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கோம், இலங்கை கடற்படையால் பிடிக்கப்பட்ட மீனவர்களின் படகுகளுக்கு இழப்பீட்டு தொகையை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கோம், இதெல்லாம் எம்எல்ஏ செஞ்சிருக்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. ராமநாதபுரத்துல ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் 24 கோடியில சாலை மேம்பாட்டு பணிகளை செஞ்சு கொடுத்திருக்காரு. மத்திய அரசோட மாநில அரசும் இணைஞ்சு 2400 கோடி செலவுல ஜல் ஜீவன் திட்டம் மூலமா கூட்டு குடிநீர் திட்டத்தை இத்தொகுதிக்கு ராமநாதபுரம் தொகுதிக்கு செஞ்சு கொடுத்திருக்காரு எம்எல்ஏ. இதெல்லாம் போதாதா அப்படிங்கிற மாதிரி எம்எல்ஏ தரப்புல சொல்றாங்க. இப்ப கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். ராமநாதபுரம் தொகுதியில முக்கியமா பாத்தீங்கன்னா முக்குலத்தோர், மீனவர்கள், இஸ்லாமியர்கள் 3 பேரும் தான் அதிகமா வசிக்கிறாங்க. டிசைடிங் ஃபேக்டர் இந்த 3 கம்யூனிட்டியும் மட்டும்தான். சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் அவர் மீண்டும் சீட் கேட்கிறாரு. அதிமுகலேருந்து திமுகக்கு சமீபத்துல வந்த முன்னாள் எம்பி அன்வர் ராஜா அவர் சீட்டு கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம இளைஞர் அணி மாநில துணை செயலாளராக இருக்க இன்பா ரகு அவரும் இங்க சீட்டு கேட்கிறாரு. அதிமுக பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் அவர் சீட்டு கேட்கிறாரு. நகர செயலாளராக இருக்க பால்பாண்டி, ஒன்றிய செயலாளராக இருக்க மருதுபாண்டி அவங்க 2 பேரும் கூட சீட்டு கேட்கிறாங்க. எம்ஜிஆர் இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் இருக்க ஸ்டாலின் அவரும் கூட அதிமுக சார்பில் சீட்டு கேட்கிறாரு. இவங்க எல்லாருமே தேர்தல் சீட் ரேஸ்ல இருக்காங்க. கூட்டணியில இருக்க பிஜேபிக்கு ஒதுக்கப்பட்டால் யார் போட்டிடுவா அப்படின்னா நாகேந்திரன், அப்படி இல்லைன்னா தரணி முருகேசன், இந்த 2 பேர்ல ஒருத்தர் போட்டிடுவாங்க. திமுக வெர்சஸ் அதிமுகவா இல்ல திமுக வெர்சஸ் பிஜேபியா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். இப்போதைக்கு விருகம்பாக்கம், மடத்துக்குளம், ராமநாதபுரம் 3 தொகுதியை பார்த்திருக்கோம். அடுத்ததா டெல்டா மாவட்டத்துல ஒரு முக்கியமான தொகுதியா இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அந்த தொகுதியை பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.